வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நம்ம கையில டெபிட் கார்டே இல்லாம வெறும் ஸ்மார்ட் போனை மட்டும் வச்சு ஏடிஎம்ல இருந்து எப்படி பணம் எடுக்கலாங்கிறது தான். வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப அவசரமா பணம் எடுக்க ஏடிஎம்க்கு போறீங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, அச்சச்சோ கார்டை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோமேன்னு. இந்த மாதிரி ஒரு சங்கடமான நிலைமை நம்மள பல பேருக்கு வந்திருக்கும் இல்லையா? ஆனா இனிமே அத பத்தி கவலையே படவே வேண்டாம். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு வந்துடுச்சு. அதுக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணுதான், உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன். ஆமாங்க, யூபிஐ அடிப்படையா வச்சு வந்திருக்கிற இந்த கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ராயல் வசதி தான் இதுக்கு ஒரு அருமையான தீர்வு. சரி, கார்டு இல்லாம எப்படி பணம் எடுக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஓகே, முதல்ல இந்த டெக்னாலஜிக்கு என்ன பேருன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட பேர் தான் ICCW, அதாவது இன்டராபரேபிள் கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரா. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க யூஸ் பண்ற கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி யூபிஐ ஆப் மூலமா ஏடிஎம் ஸ்கிரீன்ல காட்டுற QR கோடை ஸ்கேன் பண்ணி பணம் எடுக்கிற ஒரு முறை தான் இது. இது ரொம்பவே சுலபம் இல்லையா? இது மூலமா பிசிக்கல் கார்டுகள் இல்லாமலேயே நம்மளால பேங்கிங் செய்ய முடியுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். சரி, இப்போ இந்த முறையில பணம் எடுக்கணும்னா நமக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். அதாவது அந்த ஸ்டெப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம தயாரா இருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம் வாங்க. மொத்தமாவே நமக்கு மூணு விஷயங்கள் தான் தேவைப்படும். முதல் விஷயம் கூகுள் பே, ஃபோன்பே இல்லைனா வேற ஏதாவது ஒரு யூபிஐ ஆப் இன்ஸ்டால் பண்ண ஒரு ஸ்மார்ட் போன். ரெண்டாவது, அந்த யூபிஐ ஐடியோட லிங்க் பண்ணப்பட்ட உங்க பேங்க் அக்கவுண்ட். மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியம், இந்த ICW வசதி இருக்கிற ஒரு ஏடிஎம் மிஷின். ஒரு ஏடிஎம்ல இந்த வசதி இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். அந்த ஏடிஎம் ஸ்கிரீன்ல யூபிஐ கேஷ் வித்ட்ராவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு மட்டும் பாருங்க. இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்ப நமக்கு தேவையான எல்லாமே ரெடியா இருக்கு. வாங்க இப்போ இந்த விளக்கத்தோட முக்கியமான பகுதிக்குள்ள போகலாம். அதாவது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பணத்தை எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்போ இதை எப்படி பண்றது? ரொம்பவே ஈஸி. வாங்க நாம கூகுள் பே ஆப்பை ஒரு உதாரணமா வச்சு இந்த முழு ப்ராசஸையும் தெளிவா பார்க்கலாம். முதல்ல இந்த வசதி இருக்கிற ஒரு ஏடிஎம்க்கு போயிடுங்க. போனதும் மிஷினோட ஸ்கிரீன்ல யூபிஐ கேஷ் வித்ட்ராயல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணுங்க. இப்போதான் உங்க ஃபோனோட வேலை. உங்க ஃபோன்ல கூகுள் பே ஆப்பை ஓபன் பண்ணி ஏடிஎம் ஸ்கிரீன்ல தெரியுற அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. நீங்க ஸ்கேன் பண்ண உடனேயே நீங்க ஏடிஎம்ல என்டர் பண்ண அமௌண்ட் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்க ஆப்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது ஒரு தடவை செக் பண்ணிட்டு எந்த பேங்க் அக்கவுண்ட்லேருந்து பணம் எடுக்கணுமோ அதையும் செலக்ட் பண்ணி கடைசியா உங்க யூபிஐ பின் நம்பரை என்டர் பண்ணா போதும். அவ்வளவுதான், டிரான்சாக்ஷன் சக்சஸ் ஆனதும் ஏடிஎம் மிஷின் பணத்தை வெளியே தள்ளிடும், நீங்க எடுத்துக்கலாம். இதுல ஒரு முக்கியமான பாதுகாப்பு அம்சம் என்னன்னா, ஏடிஎம் ஸ்கிரீன்ல வர்ற அந்த QR கோடு கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலிட். ஆமா, பொதுவா ஒரு 30 வினாடிகள் தான். அதுக்குள்ள நீங்க ஸ்கேன் பண்ணணும். அதுக்கப்புறம் அது தானா மாறிடும். இதனால உங்க பரிவர்த்தனை ரொம்பவே சேஃப். அடுத்ததா நாம சில முக்கியமான லிமிட்ஸ் மற்றும் சில குறிப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா பணத்தை எடுத்துடலாம். இந்த டேபிள பாருங்க. ஒரே டிரான்சாக்ஷன்ல நீங்க அதிகபட்சமா 10,000 ரூபாய் வரைக்கும் எடுக்க முடியும். மினிமம் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 100 ரூபாய். அதுவும் 100ஓட மல்டிபிள்ஸ்ல தான் இருக்கணும். அதாவது 100, 200, 500 இந்த மாதிரி. ஒரு நாளைக்கு மொத்தமா எவ்வளோ எடுக்கலாங்கிற டெய்லி லிமிட் அது உங்க பேங்க் பாலிசியை பொறுத்து மாறும். இன்னும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், பீம் இந்த மாதிரி எல்லா பெரிய யூபிஐ ஆப்ஸ்லயும் இந்த வசதி சப்போர்ட் ஆகும். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ICWC வசதி இருக்கிற ஏடிஎம்ல மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். எல்லா ஏடிஎம்லயும் இது இருக்காது. ஒருவேளை நீங்க உங்க பேங்கோட டெய்லி லிமிட்டை தாண்டி பணம் எடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா ஸ்கிரீன்ல ஒரு எரர் மெசேஜ் காட்டும். அப்போ இந்த டெக்னாலஜியோட பெரிய பிளஸ் பாயிண்ட் இது கொடுக்கிற வசதி தான் இல்லையா? இனிமே பர்ஸை தேட வேண்டியதில்லை, கார்டு இருக்கான்னு செக் பண்ண வேண்டியதில்ல, பின் நம்பரை யாருக்கும் தெரியாம மறைச்சுக்கிட்டு அடிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. உங்க ஃபோன் உங்க கையில இருந்தா மட்டும் போதும். இதுதான் டிஜிட்டல் பேங்கிங்கோட அடுத்த லெவல்னு சொல்லலாம். டெக்னாலஜி நம்ம வாழ்க்கைய எந்த அளவுக்கு ஈஸியா மாத்துதுங்கிறதுக்கு இது ஒரு செம்மையான உதாரணம். அப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நம்ம பர்ஸெல்லாம் முழுசா தூக்கி போட்டுட்டு எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் போனை மட்டுமே பயன்படுத்துற காலம் உண்மையிலே வந்துருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த விளக்கத்தை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.